எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிலினுடைய தாக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. 10 மணி ஆனால் வெளியவே தலை காட்ட முடியாத அளவுக்கு வெயில் அடிக்குது. ஒரு சில மாவட்டங்களையெல்லாம் ரொம்பவே வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த வெயில் அதிகமாக இருக்கும்போது ரொம்ப டயர்டாக இருக்கிறது, தலைவலிக்கிறது, கண்ணெரிச்சல் இந்த மாதிரி தான் வரும்னு நினைப்போம். ஆனால் இதை தாண்டி டாக்டர் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குங்க. இதயம் அதுக்கப்புறமா மூளை செயலிழக்கிற அளவுக்கு வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் குறிப்பாக குழந்தைகள், பெரியவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்கெல்லாம் வெளியவே வர வேண்டாம் வெயில் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி நம்மளும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருக்கலாங்க. இதையும் தாண்டி நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்தில் ஓடிட்டே இருக்க வேண்டியது தான். அப்படி இருந்தோம் அப்படின்னா கூட நம்ம அந்த வெயில் தாக்கத்திலிருந்து நம்மளை கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கிறதுக்கு எந்த மாதிரியான உணவுகளை எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமான ஒரு பதிவு தான். அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. பொதுவாக எல்லாரும் சொல்கிற முதல் விஷயம், வெயிலில் தண்ணி கரெக்டாக பார்த்து நல்லா குடிங்க. வெளியே எங்காச்சும் போனால் கூட வாட்டர் கேனில் எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணி கரெக்டாக குடிக்கணுங்க. ரெண்டாவது, நம்ம சமைக்கக்கூடிய உணவுகளில் இந்த வெயிலுக்கு சூப்பராக இந்த கம்பங்கூழ் அப்படிங்கிறத ரெடி பண்ணி குடிக்கலாங்க. நாங்கள் இந்த வெயில் ஆரம்பித்ததுலேருந்து தினசரி நைட்டு இதை சமைச்சு வச்சுட்டு காலை உணவாக இது தாங்க எடுத்துகிட்ருக்கோம். நைட்டு சமைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி வச்சு காலையில் சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னுமே ரொம்ப நல்லது. இப்போ இந்த மாதிரி செஞ்சுட்டு நமக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி இதை நம்ம கலக்கிக்கலாங்க. இப்போ ஒரு சிலருக்கு இதை நம்ம கூழ் மாதிரி கம்பங்கூழாக ரெடி பண்ணி குடிக்கும்போது கொஞ்சம் குயிக்காக பசிக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இதை நம்ம ஈஸியாக காலையில் நீங்கள் அதாவது ஒரு சாதம் மாதிரியே நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் இது கூட கொஞ்சமாக மோரோ தயிரோ ஏதோ ஒன்று விட்டு லைட்டாக பிசைஞ்சு ஒரு களி மாதிரி கொஞ்சம் கொழகொழப்பாக எடுத்துட்டோம் அப்படின்னா அது உங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே பசி தாங்குங்க. நான் காலையில் அந்த மாதிரி தாங்க செஞ்சு எடுத்துக்கிறது. அதுக்கப்புறமா மதிய வேலைகளில் கூழ் மாதிரி கரைச்சி வச்சுட்டு மதிய வேலைகளில் பார்த்திங்கன்னா அதை ஒரு டம்ளர் 2 டம்ளர் அந்த மாதிரி குடிச்சுக்குவேன். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா பசி தாங்கும். சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குங்க. வயிற்றுக்குள்ளே போணுச்சு அப்படின்னா ரொம்பவே குழுன்னு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா பசி நல்லா தாங்கும். இப்போ நம்ம கம்பங்கூழ் ஃபஸ்ட்டு சொன்னதுக்கான காரணம், எளிமையான முறையில் நம்ம எல்லாருமே ஈஸியாக கம்பங்கூழ் குடிக்கலாம். அதுக்கப்புறமா மோர், நீங்கள் மதிய வேலைகளில் ஒரு டைம் தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு டைம் நீங்கள் மோர் எடுத்துக்கலாம், ஒரு டைம் கம்பங்கூழ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான முறையில் எளிமையாக நம்ம எல்லாருமே செய்யக்கூடிய வகையில் இந்த கம்பங்கூழ் மோர் 2 இருக்குங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நான் மதிய டைமில் பார்த்தீங்கன்னா கூழ் மாதிரி 1 டம்ளர் 2 டம்ளர் எடுத்துக்குவேங்க. அதுவும் இந்த மாதிரி விவசாய வேலை வெயிலில் செய்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நைட்டு சமைச்சு தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவையோ கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி குடிப்பாங்க. நீங்கள் இன்னும் இது ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னா இது கூட ஒரு சுண்டல் பொரியல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே ஹெல்த்தியாக இருக்குங்க. இதை எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த வெயிலில் இளநீர், நொங்கு இது எல்லாமே நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கூட தர்பூசணியும் இந்த சீசனில் நல்லாவே கிடச்சிட்ருக்குங்க. இந்த மாதிரியான பழங்கள், இளநீர் இதெல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இதெல்லாம் கரெக்டாக அதோட தன்மையில் நம்ம குடித்தோம் அப்படின்னா அதுக்கான முழு பலன் நமக்கு கொடுக்குங்க. ஆனால் இதை நம்ம சரியாக சாப்பிடாம தப்பான முறைப்படி சாப்பிடும்போது இதனால் பிரச்சனைகளும் பாதிப்பும் நம்ம உடலுக்கு வருங்க. அப்படி வந்திருக்கு. அதை பற்றி நம்ம என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் என்னென்ன விஷயங்கள் சாப்பிட்லாங்கிறத பார்த்துடலாங்க. பழங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா விதமான பழங்களையும் எடுத்துக்கலாங்க. எளிமையாக நீங்கள் எந்த பழம் வேணால் எடுத்துக்கலாம். ஒரு கொய்யா பழமாகட்டும், ஏதோ ஒன்று பழங்கள், அதுக்கப்புறமா பழச்சாறு இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. இதில் சில பேர் ஜூஸ் பண்ணும்போது ஃப்ரிட்ஜில் வச்சு குடிப்பாங்க, ஐஸ் போட்டு குடிப்பாங்க. சில பேர் அதெல்லாம் ஒத்துக்காதவங்க நார்மலாக குடிப்பாங்க. இந்த மாதிரி பழங்களை நம்ம அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி குடிக்கும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இளநீர், நொங்கு, அதுக்கப்புறமா தெளிவு இதெல்லாம் நம்ம கரெக்டாக குடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் பிரச்சனையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி பார்க்கலாம். என்னதான் நம்ம இளநீர், நொங்கு, ஜூஸஸ் இந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னாலுமே ஒரு வீட்டில் ஒரு 3-4 பேர் இருக்கிறோம் அப்படின்னா தினசரி வாங்கி குடிக்கிறது அப்படிங்கிறது எல்லாராலையும் முடியாது. ஒரு சிலருக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க எளிமையாக நீங்கள் கம்பங்கூழ் மோர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி உள்ள சூப்பரான காய்கறிகள் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வெள்ளை பூசணி, சுரக்காங்க. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா நீர் சத்து இருக்கக்கூடிய காய்கள், குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. இதை தாண்டி இந்த வெள்ளை பூசணியில் பார்க்கும்போது நிறைய மருத்துவ குணங்களுமே இருக்குங்க. ஒரு சில பிரச்சனை உள்ளவங்கலாம் இதை காலையில் வெறும் வயிற்றில் ஜூஸாகவே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு யூரின் நல்லா போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே நேரத்தில் நல்லா குளுமையாகவும் நீர் சத்து நிறைஞ்சதாகவும் இருக்குங்க. கேன்சருக்கு கூட பார்த்திங்கன்னா வெள்ளை பூசணி ரொம்ப நல்லது. அதே போல் சுரக்காய் உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, தொப்பையை குறைக்கிறதுக்கெல்லாம் கரெக்டான முறையில் நம்ம தினசரி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. அந்த மாதிரி இந்த 2 காயுமே பார்த்திங்கன்னா இந்த வெயிலுக்கு சூப்பரான காய்கறின்னு சொல்லலாங்க. இது ஒரு காய் வாங்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு 3 பேர் இருக்கிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே சாப்பிட்ற அளவுக்கு அது தாராளமாக வருங்க.
வெள்ளை பூசணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஜூஸாக போட்டு குடிக்கலாம். அதுக்கப்புறமா சாலட் மாதிரி செஞ்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் தயிர் விட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் தயிர் சாதம் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு வெள்ளை பூசணியும் வேக வச்சு உள்ளே சேர்த்து தயிர் சாதம் ரெடி பண்ணலாம். மோர் குழம்பு வைக்கலாம். அதே மாதிரி சொரக்காய் எடுத்தீங்கன்னாலும் நீங்கள் வந்து சாம்பார், பொரியல், கூட்டு, தட்டைப்பயிரில் வந்து போடுவாங்க. எல்லாமே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த 2 காய்களை உங்களுக்கு எப்படி சமைச்சு சாப்பிட விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சமைச்சு இதை வந்து எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு இந்த வெயில் தாக்கத்துக்கு ரொம்பவே உடல் சூடாக உடல் இருக்கும். ஒரு சிலருக்கு கொப்பளங்களே வருங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் காலையிலேயே ஒரு டம்ளர் வெறும் வயிற்றுல மோர் எடுத்துக்கலாங்க. கத்தாழையுடைய மேல் தோலை சீவிட்டு அந்த உள்ள ஜெல்லு மாதிரி இருக்குது இல்லைங்களா, ஜெல்லி மாதிரி, அதை வந்து 4-5 பீசஸாக கட் பண்ணி நல்லா 4-5 டைம் வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா குளிர்ச்சி கொடுக்குங்க. 0 பட்ஜெட் தான் உங்களுக்கு. அதே மாதிரி பைல்ஸ் ப்ராப்ளத்தை கூட பார்த்தீங்கன்னா அது சரி செய்யுங்க. அந்த மாதிரி நீங்கள் கத்தாழை கூட சாப்பிட்லாம். இளநீர், நொங்கு கரெக்டாக சாப்பிடல அப்படின்னா பிரச்சனைன்னு சொல்லியிருப்போம் இல்லைங்களா. எங்களோட ரொம்பவே நெருக்கமான உறவுக்காரங்க கோயம்புத்தூர் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா தெலுவு, நொங்கு இதெல்லாமே வாங்கி மதியமே ஃப்ரிட்ஜில் போட்டாங்க. ஈவினிங் போல் எடுத்து அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நைட் டின்னரெல்லாம் முடிச்சு தூங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே ஃபிட்ஸ் மாதிரி வந்துருச்சுங்க. அவசர அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்புறம் அதுக்கெல்லாம் ரெடி பண்ணாங்க. ரொம்பவே கூலிங் அதிகமாக அந்த மாதிரி ஆயிருக்குங்க. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோன்னா, நீங்கள் இயற்கையிலேயே வந்து உங்களுக்கு இளநீர், நொங்கு, தெலுவு இதெல்லாமே ஒரு தன்மையில் தான் இருக்குது. இந்த வெயிலுக்கு நமக்கு ஏற்ற உணவுகளாக குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குதுங்க இளநீர், நொங்கெல்லாம். இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அது இன்னுமே அதோட தன்மையும் சேர்ந்து ரொம்பவே கூலிங் ஆகும். இப்படி இருக்கும்போது இது வந்து எல்லாருடைய உடலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒத்துக்காது. அது மட்டும் இல்லாமல் அன்டைம்லேயும் வந்து அதை சாப்பிட்ருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய உடலும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. நமக்கு இந்த மாதிரி பொருட்களை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது அதோட தன்மை மாறும். அப்படி மாறுனா பிரச்சனை வருங்க, ரொம்ப கூலிங் ஆயிரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி பொருட்களை தயவு செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றீங்கன்னா அதை வந்து தவிர்த்துக்கோங்க. அதையெல்லாம் காலை மதியம் மட்டும் எடுங்க, இரவு எடுக்காதீங்க. அதே போல் இப்போ நம்ம பார்த்த அந்த நீர் சத்து காய்கள் கூட காலையில் மதியம் மட்டும் எடுங்க. நைட் டைம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. குழந்தைகளுக்கும் அப்பப்போ கொஞ்சம் தண்ணி வந்து கரெக்டாக கொடுங்க. லூஸான ட்ரெஸ்ஸு வந்து போட்டு விடுங்க. காட்டன் மெட்டீரியல் மாதிரி போடலாம். இல்லை அப்படின்னா கூட கொஞ்சம் சாஃப்டாக வேர்வையை வந்து உறிஞ்சுற மாதிரியான துணிகளை வந்து அவங்களுக்கு லூஸாக போட்டு விடுங்க. சில குழந்தைகளுக்கு தலைமுடி அதிகமாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் காலையிலேயே கொஞ்சம் எண்ணெயை தடவி அந்த முடி எடுத்து மேலே தூக்கி போட்டு விடுங்க. இறுக்கி போடக்கூடாது, லூஸாக போடணும். இல்லை அப்படின்னா மதிய டைமில் அந்த முடியெல்லாம் காதில் வந்து படும்போது ஒரு மாதிரி காதை தேய்ச்சிட்டு சினிங்கிட்டே இருப்பாங்க. நம்மளும் கவனிக்க மாட்டோம். உங்களுக்கு நம்ம பார்த்த விஷயங்களை எது எளிமையாக பண்ண முடியுமோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒன்றும் முடியலைன்னா நம்ம சமைக்கிற சாப்பாட்டில் கொஞ்சம் கூடுதலாக பண்ணி நைட்டு தண்ணி ஊற்றி வச்சு அந்த பழைய சோறு காலையில் சாப்பிட்டாலே இந்த வெயிலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணாலே போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.